கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியில் இந்த நேர்காணலில் யாழ்ப்பாணத்தின் பிரபல சட்டத்திறனியும் நாடகத்துறையில் பிரபலமாக அறியப்பட்டவரும் செயற்பாட்டாளருமான மதிப்புக்குரிய திரு தேவராஜா அவர்களை சந்திச்சிருக்கிறோம். அவர் எங்களோட யாழ்ப்பாணத்தின் பழைய வாழ்வியல், நாடகம், மற்றது இப்போ எப்படி இருக்குது இந்த அரசியல் நிலைமைகள் என்பது குறித்தெல்லாம் கலகலப்பாக சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். உங்களோட இளமைக்கால யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்தது. இரண்டால் ஒரு கிராமங்களாக இருந்தது. கூட்டு வாழ்வு இருந்தது. சக மனிதர் மீது அக்கறை இருந்தது. ஒருத்தருக்கு துன்பம் என்றால் சகலரும் அந்த இடத்துல போய் நின்று உதவுகிற மனப்பாங்கு இருந்தது. ஒரு சமூகமாக வாழ்ந்தார். அந்த சமூகமாக வாழ்கிறதுன்றது இப்போ அருகி கொண்டு வருது. அது ஏன் என்று நான் யோசிக்கிறேன் என்றால் 1978 திறந்த பொருளாதார அமைப்பும் நுகர்வு பண்பாடும் முன்னாள் மாண்புமிகு ஜனாதிபதியாக இருந்த ஏஆர் ஜெயவர்த்தனாவினுடைய சூழ்ச்சியால் இலங்கையை நாசப்படுத்தினதால் மனிதர்கள் இன்றைக்கு சமூகமாக இருக்கிறதுக்கு முடியாமல் இருக்கிறது. அந்த சமூகத்தை இப்போ இழந்திருக்கிறோம். உங்களோட ஆஃபீஸை பார்க்கும்போது ஒரு கலைத்துவமான அலுவலகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பெயிண்டிங், லைப்ரரி, புக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் பார்த்த இடங்கள்ல அப்படி இல்லை. எப்படி இந்த விஷயத்தை எப்படி மாற்றினீங்க? இந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது? எனக்கு சின்னலேருந்தே இந்த ஆர்வம் இருந்தது. சிறிய வயதிலிருந்தே நான் ஒரு நாடக நடிகன். ஒரு 8 வயதிலிருந்தே நாங்கள் ஒரு தேவகோபாலகிருஷ்ண நாடகமன்றம் என்று நடத்தி அதிலே ஒரு 10 வருஷம் நாங்கள் நாடகங்கள் போட்டிருக்கிறோம். அப்போ 10 வயசுலேருந்து நாடகங்கள் நடிக்கிறோம். நாங்கள் அப்போ சனசமூக நிலையங்கள் இருந்தது. சனசமூக நிலையங்கள் சின்ன பிள்ளைகளின் ஆளுமை விருத்திக்கு உதவி செய்கிற சனசமூகங்கள், பேச்சு போட்டி அல்லது நாடக போட்டி, எழுத்து போட்டி என்று சொல்லி ஈழால வடக்கிலையும் போய் நான் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன். நான் ஒரு ஆசிரியர் குலமணி என்று அவங்களை கூட்டி கொண்டு பண்ண டீச்சர் என்றால் இப்போ ஒருத்தர் விளங்காது. எங்களோட பழைய ஊழியர்களை வெங்காய கூடையல், மற்ற கூடையல், கப்பாய், கடகம், பெட்டி என்றதெல்லாம் பாடசாலையில் கற்பித்தவர்கள். அதான் குலமணி டீச்சர். அப்படி ஒரு எங்களுடைய தேவைக்கேற்றதை நாங்கள் பெறக்கூடிய ஒரு கல்வி, அந்த ஆசிரியர்களுடைய அக்கறை, பிள்ளைகள் மீது சகல விஷயங்களில் அக்கறை இருந்தது. இது அந்த ஒரு சூழல் ஒரு மகிழ்ச்சியானதாக இருந்தது. எனவே ஆளுமை விருத்தி என்றது பிள்ளைகளுக்கு இயல்பாக பெற்றார் ஆசிரியர். அப்போ வியாபாரம் இல்லை தானே, கல்வி இப்போ வியாபாரமாக விட்டு தானே. கல்வியை வச்சு கொண்டு அப்படி வியாபாரம் செய்கிறது. அதுக்கு யாருக்கு வியாபாரம் செய்கிறோம்? மேற்குக்காரனு, மேற்கத்தேவனுக்கு. இப்போ நாங்கள் கொலோனித்துவம் முடிஞ்சு இப்போ நவகொலனித்துவம் என்று சொல்கிறோம். அவன் ஆளளவில் வெளியேறிட்டான். வெள்ளையனே வெளியேறுன்னு அவன் போயிட்டான். ஆனால் இப்போ தான் அவன் எங்களை கட்டுப்படுத்தி எங்களை கொத்தடிமைகளாக வைத்திருக்கிறார். யார்? மேற்குக்காரன். IMF ஊடாக எங்களை பிச்சைக்காரராக்கி இருக்கிறார். எனவே நாங்கள் முந்தி கடன் வாங்கி கல்யாணம் செய்யப்படாங்க. நாங்கள் பிச்சை எடுத்து சீவிக்கிறவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது. நாங்கள் கோதம்பமாகவே சாப்பிட்றதில்லை. ஏன்னா அந்த காலத்தில் கோதம்பமாக என்னத்துக்கு என்றால் வீட்டுக்காக எடுக்கிறதில்லை. ரோட்டில் வச்சு பாடு ஒட்டுறதுக்கு, செத்த விட்டு மரண பாடு ஒட்டுறதுக்கு தான் கோதம்பமாக பாவிச்சார். ஒரு பசையாக. அதுக்கு உள்ளுக்கு அங்கீகாரம் கொடுத்தா புறவை புட்டு இடியப்பம் என்று சொல்லி பிறகுதான் அங்கீகாரம். வெள்ளையல் உண்மையில் உதவாது, சீனி உதவாது, வெள்ளமா உதவாது. அப்படி எல்லாம் வெள்ளை போட்டு தான் இப்போ கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் எல்லாம் கூடி போச்சு. இப்போ இந்த தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயம் பேசப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது போய் பட்டுக்கோட்டைக்கு பாதை என்னன்னு கேட்டால் துட்டுக்கு 2 கொட்டை பார்க்க. ஒரு கேள்விக்கு ஏதோ ஒரு பதிலை சொல்லணும். அப்போ ஜனாதிபதி யாரை நியமிக்கிறேன்னு சொன்னால் அது தமிழ் வேட்பாளர். அதுக்கு அந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் சம்பந்தம் இல்லையே. அப்போ என்ன விளையாட்டு என்றால் யாரோட தான் காசு கொடுக்குறோன்னு வைக்க சொல்லி போட்டான். அதாவது சஜித், அனுர இவங்களுக்கு இடையில் போட்டி நடக்க பின்னால் பொம்மலாட்டம் செய்கிறவன் இவியல் தமிழ் வாக்கு தீர்மானிக்கிறதா இருக்கக்கூடாது. தமிழ் வாக்கு இப்படி குழப்பி விட்டுட்டால்
எல்லாரும் தங்களுக்கு கேட்கணுமென்று வெளிநாட்டுக்காரன் யாரோ என்னவோ செய்திருக்கிறார் தானே காசு கொடுக்குறோம் தேர்தலுக்கு. இவைகளெல்லாம் நக்கி பிழைக்கிறார். நக்குண்டார் நாவலந்தார். தமிழர் தரப்பில் எந்த ஒரு கட்சியையும் நான் சும்மா இவைக்கு ஆகக்கூடியது ஹர்த்தால் போராட்டம் செய்யலாம். ஏன்னா வீட்டில் இருந்து கொண்டு சனம் ஒன்றும் லீவு தானே, லீவு கிடைச்சா வீட்டில் இருக்கு. இந்த போராட்டத்தை தவிர வேறு எதுவும் ஒரு 10 பேரை சேர்க்க சொல்லுங்க. புள்ளடி போடுற சுகம் தானே சனத்துக்கு. ஏதோ உங்களுடைய அரசியல் கடமை என்று போய் எல்லாரும் புள்ளடி போட்டுட்டு வரணும், அது ஒரு நாள் வேலை, அது சுகம். இந்த ஹர்த்தால்ன்ற வடிவம் ஏன் எங்கள் மத்தியில் தோற்று போனதுன்னு நினைக்கிறீங்க? தோற்கில் அது வெற்றி. இன்றைக்கு தமிழ் தேசியம் அதைத்தான் கொண்டாடுது. அதை நீ கலண்டரில் போட்டால் புண்ணியமாக இருக்கும். இன்னென்ன டேட்டுக்கு ஹர்த்தால்ண்டா பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வலிக்கிடாமல் அந்த வெடியெலும்பி குளிச்சு கழித்து சப்பாத்து போகிற நேரம் மிச்சமாக இருக்கு. ஆனால் எங்களோட தமிழ் தலைவர்கள் அது ஒரு போராட்ட வடிவமாக இன்றைக்கு கருதுகிறார். அவர்களுக்கு சுகமான வழி. சனம் வாழ்ந்தா வராது. ஒரு கருப்பு கொடியை கட்டி வீட்டு வாசலில் வந்து கைகோர்த்து நிற்காது. சனம் இவங்களை நம்ப தயாரில்லை. சும்மா ஏதோ செய்கிறோம், வெல்றவன் யாருக்கோ உள்ளடிக்க போகிறோம். அது பழகி போச்சு. 70 வருஷ பழக்கம் தானே. அதான் இந்த தமிழ் அரசியல் இப்படியே போனால் இங்கே முடியும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே முடிந்த விஷயம். எப்போவோ நடந்த காரியம். ஒரு பொல்லாப்பும் இல்லை, ஒரு பொல்லாப்பும் இல்லை. சும்மா இருன்றதான் அவை சொல்லக்கூடிய எங்களை யுவர் சுவாமிகள் சொன்னது. எப்போவோ முடிந்த காரியம். இப்போ எங்கள் மத்தியில் அந்த நாடகம் பார்க்குற ஆர்வமும் குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் குறைய இல்லை. மாணவ மக்கள் நாடகம் பார்க்க தயாராக இருக்கிறேன். நேற்று 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இரவு மட்டும் இருந்தவர். அன்றைக்கு ஒரு இடத்துல உரும்புராயில் நேற்று இளவாலையில் உரும்புராயில் இரவு 12 மணி மட்டும் நாடகம் பார்த்தேன். மக்கள் எல்லாரும் விளக்கமாயும் தெளிவாயும் இருக்கிறோம். ஆனால் நாடக அறிஞர்கள்லாம் அதுக்கு இடையூறாக இருக்கணும். நாடக கலைஞர்கள் தயாராக இருக்கணும். இப்போ சமூக மாற்றுகை குழு என்று சீலனாக்கள், சன் நாடக குழு என்று சண்முலிங்க மாஸ்டர் கணேசன் அப்படி ஒரு டண்டும் ஒழுங்காக போட்டு திருமண கலாமன்றம் மிக முக்கியமான அமைப்பு. அவர்கள் நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாடகம் நாங்கள் செய்யலையே தவிர நாடகம் மற்றதை பராக்கிரம நீதியில் மக்கள் கலரி அதில் செய்வது. நாடகம் போட்டால் இங்கே நிறைய சனம் வருது, ஆக்கள் வருது. அதை பற்றி ஆர்வமாக இருக்கணும். திருக்குறளில் அதிகம் ஆர்வம் உள்ளவர் நீங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த திருக்குறள் இது? இறந்தும் உயிர் வாழ்தல் ஒன்றின் பரந்து கெடுக உலகு இயற்றியார். பிச்சை எடுத்து நீ வாழணுமென்றா அதை நடத்துகிற அரசாங்கமோ அரசனோ மன்னனோ கெட்டு அழியட்டும். இறந்தும் உயிர் வாழ்தல் ஒன்றின் பரந்து கெடுக உலகை இயற்றியார். இன்றைக்கு நாங்கள் சஜித்தோ அல்லது ரணிலோ, அதை நான் முதல் சொன்ன மாதிரி யார் பிச்சை எடுக்கிறதில் வல்லவன் என்றவனை பார்த்து தானே உள்ளடி வரும். அவனுக்கு தானே மரியாதை கொடுக்குறோம். பிச்சை எடுக்கிறவனை தூக்கி வெளியில் எறிஞ்சவனமுண்டாதான் அந்த பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புரியர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவன் எல்லாம் தனக்கென்று சொத்தை சேர்ப்பான். அன்பில்லாதவன் தனக்கென்று அன்புரியார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புரியாற்ற எலும்பு தோல் உடம்பு சகலதும் மற்றவன்ற துன்பத்தை கண்டு என்ற துன்பமாகவும் என்ற இன்பத்தை மற்றவன்ற இன்பமாகவும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்க வேணும். அதுதான் அந்த ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கும் என்றதான். அந்த அறத்திற்கே அன்பு சார்பென்றார் அறியார், மரத்திற்கும் அகுதிய துணை என்றால் அது என்னென்றால் வீரம் துணிவு அதுக்கும் அன்பு இருக்க வேணும். நீ சண்டை பிடிக்கணும் என்றால், வல்லமையாக இருக்கணும் என்றால், துணிமையாக இருக்கணும் என்றால் உமக்கு அறத்திற்கே அன்பு இருக்கணும். அன்பு இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அன்பு யாரில் பிள்ளையில் இருக்கோ, பேர பிள்ளையில் இருக்கோ, இப்போ எல்லாம் சொர்ணாக்காக்கள் மாதிரி தானே இருக்கிறமாக்கள். எந்த ஒரு வீட்டிலேயும் ஆதிக்கம் என்னட்ட கொண்டூசி இருந்தால் உங்களுடைய கண்ணையும் நான் குத்த தயாராக இருப்பேன். எனக்கு துவக்கத்தான் வேணுமென்று இல்லை. இந்த படங்களில் வருவா சொர்ணாக்கா சொர்ணமக்கா, அப்படி பெண்களை வில்லியலாக காட்டுற ஒரு உலகம் தான் அது. இந்த திரைப்படங்கள், சின்ன நாடகங்கள், நாடகங்கள் இந்தியாக்காரன் செய்கிறான் நாசம். அந்த நாசத்திலேயே எங்களோட வீட்டுக்காரரை தானே முழு நேரம் பார்க்கணும். எப்படி பெண்கள் வில்லியலாக மாறுறது தான் அந்த நாடகங்கள். இந்த நாடகங்கள்லாம் தடை செய்யப்பட வேண்டும். வான்வழி ஆதிக்கம், தமிழ்நாட்டின் வான்வழி பண்பாட்டு ஆதிக்கம், இதை முதல் துடைச்சறியணும். அதுக்காக இப்போ டிவியை ரோட்டில் போட்டு சுட்டும் அதை கொலை செய்யலாம்.
எங்களோட வீடுகளில் பண்பாடுண்டு ஒரு சவப்பெட்டியை நாங்கள் வச்சுருக்கோம், டிவி பெட்டி.